பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆண்டாள் வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்றா, பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவ அப்பா பெரியாழ்வார் என்ன சொல்றாரு, இது எப்படிம்மா சாத்தியமாகும், இறைவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றியே, இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி சொல்றா. அன்னைக்கு நைட்டே பெருமாள் வந்து பெரியாழ்வாரோட கனவுல வந்து இந்த மாதிரி கோதைய மணப்பெண்ணை அலங்கரித்து பல்லாக்குல திருவரங்கம் அழைத்து வா அப்படின்னு சொல்லி சொல்றார். மறுநாள் காத்தால ஆண்டாள் கிட்ட பெரியாழ்வார் சொல்றார், இந்த மாதிரி பெருமாள் என்னோட கனவுல வந்து சொல்றாரு, நீ போய் உன்னை மணப்பெண்ணை அலங்கரிச்சுட்டு வாமா, நம்ம திருவரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை கேட்டோடனே ஆண்டாளுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். பெருமாள் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்ட்டு தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ அழகா அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகா அவளை அலங்கரிச்சு பெரியாழ்வார் பங்குனி உத்திர நாளன்று கோதைய பல்லக்கில் உட்கார வச்சு ஸ்ரீரங்கம் கூப்பிட்டுட்டு போறாரு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனதும் கருவறை கிட்ட பெருமாள் வந்து ஆண்டாள இரண்டரை கலந்துட்டார்.